என்னன்னா நாங்க வந்து இன்ஸ்டால வந்து ஒரு செம்ம ட்ரெண்டா வந்து ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தோம். இதெல்லாம் வாங்கினதுக்கு கரீதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாமே அவரோட பார்த்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடியா இருக்கு. ஆஃப் பண்றா, வெடிக்கிறானா. ஓகே, செம்ம ரெடியா இருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட். பாத்திரம் சுடுமா சார்? ஆமா, இங்க சுடாது, கீழ வச்சா சுடும். போடு கம்துறா, அப்படியே கேமரா தெரியுற மாதிரி வர. எப்படி இருக்கு பாத்தியா? எல்லாம் மாடாடா நீ மாடா. இது தானாடா கண்டுபிடிச்ச ஃபுட் இது. ஆன் பண்றியா? வைக்கிறானே. இப்படி கிட்ட வச்சிரு, இது தள்ளிடலாம். சாப்பிடு கேமரா கிட்ட வச்சு சாப்பிடு. நீ சாப்பிடு, எதா இருந்தாலும் நீதான் எங்களுக்கு முதல்ல நீதான். சாப்பிட்டாச்சா? இல்ல சமைச்சாச்சு. ட்ரபிள் டிரைவன். ட்ரபிள்னா ட்ரபிள் த ட்ரபிள். Trouble makes you trouble. The trouble makes you the trouble. அது தெரியாதா? சுத்துவார் தெரியுமா? ஆமா, அவரு ஜெயபால. நம்ம டயலாக் எனக்கு நிறைய தெரியும். வைத்தியத்துக்கு வைத்தியம் மகர, வைத்தியக்கே பைத்தியம் முடிச்சா இந்த வைத்திய ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பாரு. ரெட் லைட் ப்ளூ லைட் அது இருக்கு, நிறைய இருக்கு. லாரி கொண்டு வரும்ல, ரெட் லாரி ப்ளூ லாரி. துப்பாக்கி தூமலை. ஆமா, இது காமெடியன் வந்து திருவள்ளுவர் தான் இந்த காமெடியன். டேஸ்ட் பண்ணி பாப்போம். ஆய் அடக்கே போதுறாங்க எல்லாரும். கருங்கண்டா. ஸ்டார்ட் பண்ணிட்டா. உருவாய் மதி ரைட்டா. பானா அந்த எடுத்தாட்ட ரோம்ல. அவன் நோம் தரங்க நக்கல் சாதி. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு உண்மையா. அதாவது எப்படி இருக்கு தெரியுமா? வெறும் அந்த எக்கு, இந்த சால்ட் எல்லாம் இல்ல. ஆனா சால்ட் இல்லாத மாதிரி தெரியல. சாப்பிட்டு ஒரு ரூபாய் சாப்பிடுவாரு. ஒரு ஆனியன் பீஸோட விற்கிறோம். சும்மா ஒரு ரூபாய் இல்ல பாபி, ஆனா அவனுக்கு செஞ்சு சாப்பிடுறானுங்களா வீடியோல? எப்படி? நான் வந்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். முட்டை வெந்திருக்கு கரெக்டா? ஆமா, இனிப்பு வருது ஜூஸோடது கரெக்டா? வெங்காயம் வேகவே இல்ல. வெங்காயம் வேகல. ஆமா, அப்படித்தானே போட்டாங்க. இப்போ ஒரு யூடியூப்ல போய் ஒரு ரசம், ஹவு டு மேக் ரசம் அப்படின்னு அடிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதானே செய்யறோம். அதே மாதிரி நம்ம அவங்க என்ன சொல்லி அதான செஞ்சிருக்கோம். முட்டை ஜூஸ் பாருங்க, முட்டை வெங்காயம் ஜூஸ் பச்சை மிளகா காரத்துக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம். வேணாண்டா, நீ ஒரு நோம்பு பிரவீன் அப்படியே கேமரா இருக்கட்டும். கேமரா வச்சுட்டு கேமரா இருக்கட்டும். இல்ல ஒண்ணும் நல்லா இல்ல, நீ கேமரா நல்லது நடக்கும் போது நடக்கும். ஆமா, இங்க வாங்கி வாங்கப்பா ராஜா கிளி வாங்க. ஒண்ணு கொஞ்சமா சாப்பிட நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும். கொஞ்சம் தான். இந்த பாரு, ஒண்ணுமே ஆனியன் இருக்கு. ஆனியன் வேண்டாம், கிறிஸ்பி ஆனியன் வேணும்ல. கிறிஸ்பியா? கிறிஸ்பி யாரு? ரெண்டு இல்ல, ஆனியன் இல்லாத கிடையாது. ஒரு சில்லிக்கு ஆனியன், ஒரு பிரியாணிக்கு ரைத்தா. பிரியாணிக்கு ரைத்தா இல்லாம சாப்பிடுறவங்க எப்படி ஆனியன் சாப்பிடுவாங்க? நான் ரைத்தா வைக்க மாட்டேன். இருக்குல்ல, ஆனா அதானே உலக வழக்கம். கையும் கழுவல ஒண்ணும் பண்ணல. ஏன் வாயிலே இருக்கு மெல்ல ஸ்வீட்டா இருக்குல்ல. மக்களை சொல்லிடு. தெரிஞ்சு போச்சு. நீ கொடுத்த டேஸ்ட்ல வாயெல்லாம் அடச்சே போச்சுடா. கண்ணெல்லாம் கலங்கிட்டாரு உன்னோட பாஸ்துனால. இங்கவே நான் இருக்கா தரை போக ஆயிட்டு இருந்து. என்னது? இல்லடா, இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணோம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாருமே எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் போய் வந்து வீடியோ எடுத்து அவங்களோட சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்ட 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதுல லைக் பட்டன் 3/4 பேர் செஞ்சு பார்க்கணும்னு போட மாட்டாங்க. யாரும் மாதிரி செய்யறான்னு தான் போட்டிருப்பாங்க. மாதிரி சரிப்பா, அவர் ஏதோ செஞ்சு கொடுக்குறாருல, அதை மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்கல்ல. என்னாச்சு? ஆனஸ்டா ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா
நல்லா இல்ல, உண்மையாவே நல்லா இல்ல. தயவு செஞ்சு யாரும் செய்யாது. அந்த முட்டை வந்து அந்த ஜூஸ் சாப்பிட்டாயிருச்சு. ஆமா, முட்டை சாப்பிட்டாயிருச்சு, ஒரு இனிப்பு வருது, வெங்காயம் வேகவே இல்ல, அப்படியே பச்சையா திங்கணும். அது வேகலன்னு எங்களுக்கு தெரியும், அவன் வீடியோலே தெரியும், இருந்தாலும் செஞ்சு பாப்போமே என்னதான் அப்படின்னு சொல்லி. ஆமா, வேலை வெட்டி இல்ல வேலை வெட்டி இல்ல அதே மாதிரிதான் எப்படி பின்றான் பாத்தீல. அப்ப கஷ்டப்படுற நீ லவ் பண்ணி இல்ல வந்து லவ்னு ஒண்ணு இறங்கிட்டோம்னே ஒரு சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து லவ். தெரிஞ்சு பண்றது, போய் குழியில் விழுகுறது இல்லையா? ஆமா, அதே மாதிரி தெரிஞ்சு நீ பெரிய குழியில விழுந்துட்ட. பெரிய குழியில கொஞ்சம் சின்ன குழி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்ணு பண்ணலாம் இல்லனா? அடுத்து ஃப்ளாப் கேஸ் போ. ஸ்ட்ரிங்ல பண்ணுவோம். அடுத்து இதுவே பயங்கரமா வர பார்த்தாலே பயமா இருக்குடா. மாறி இருக்குடா வயிறுலாம். இல்ல நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா வந்து எனக்கு சமையல் நாலேஜ் நல்லாவே இருக்கு. அது புரியுது. பெட்டெக்ஸ் சைஸ் பார்த்து கண்டுபிடிச்சேன். சமையல் நாலேஜ் நமக்கு இல்ல, நான் வந்து கால்ல கரண்டி புடிச்சு இப்படி சாப்பிடுறோம். சரி, பண்ணி பண்றேன். கொஞ்சம் தெரியா என்னடா டவல் கொடுத்தமா இல்லையா? டவல் எதுக்கு இல்ல, இப்ப நான் மறுபடியும் அந்த ஜோக் போடுற மாதிரி ஆகும். டவல் துடைக்கிறதுலாம் சரியா? இரு கரெக்டா போய் இப்ப காலை தூக்கி ஒண்ணுமே தெரியல. காலை தூக்கி எப்படி கரண்டி ஆட்டுவேன்? கரண்டி எப்படி ஆட்டுவேன்? வீடியோல வந்து ஒரு சமைக்கிறத பார்த்தோம்னால எப்படி டேஸ்ட் இருக்கும் என்ன இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு பட்டு தான் செம்பட்டு தாமு பார்த்து உப்பு எவ்வளவு தாமு காரம் எவ்வளவு தாமு. ஆமா, தாமு மாதிரியே இருக்கிறாரு. தாமோ, அவர் தாமுன்னா நம்ம தாமோ ஆமோ ஏழாம் அறிவு இது தாமோ அப்படிங்கமோ. ஒருத்தரை மட்டும் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல எந்த விஷயத்துலயும். தாமோ நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். பண்ணலாம். நீ என்கிட்ட சொல்லு, நீ வந்து தாமுன்னு சொல்லு, நான் தாமு என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, சாமி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கண்ண மூடல சிரிக்கிற உட்கார்ந்து இருக்க முடியாது. A few moments later. சாமி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் என்ன வகையராவா இருப்பாரு? தாமோ ஆட்டோ ஓட்டுறது போதும். நம்ம வந்து ஆபாயில் போட்டு சாப்பிடலாம். தெரியலாம் இல்ல, ஆபாயில் தோசைகள்ல போடலாமா? இன்னொரு தோசைகள் இருக்கு. போடலாம். உள்ள காசு அதான் சொன்னால ஒரு 3 நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா. எங்க வீட்டுல வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் மோட்டிவேட் ஆகி 1 லட்ச ரூபா டப்பா வந்து நான் வாங்கினதா இதுல காட்டுறேன். 1 லட்ச ரூபா டப்பா வந்து நான் வந்து வாங்கினேன். அதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நீங்க நோட் பண்ணணும், 5 நாள் போட்டிருக்கேன். 5 நாள் மோட்டிவேட்டா போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பையன் போட்டாரு, போதும் 1000 ரூபாய் சேர்த்தியாச்சு, 1000 ரூபாய் எடுத்துடலாம். எடுத்துதான் இன்னும் எடுக்க போறோம். இப்ப எடுத்துருவோம். ஷூட்டுக்கு கெத்து காட்ட போறீங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஜமாக்கா ஜூ தான். அங்க போயிட்டு ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் கேள்விப்பட்டேன் நானு. வேலையா இருக்கும் பாரு தோசைகள். எத்தனை கேர்ள்ஸ் வராங்க? எங்க கேர்ள்ஸ்பா? அங்க ஈரோட்ல யார் யாரா? நீ கூட்டிட்டு போறீங்க? யாரும் வரல, நம்ம தான் போறோம். கேர்ள்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஈரோடு ஏன் போறோம்னு கேப்பீங்க. நம்ம பிளானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது, நீ சொல்லு. அதான் சொல்றேன், ஏன் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஷூட் எடுத்து தர்ஷனுக்கு அங்க ஒரு வீடு இருக்கு.